என்னதாங்க நடக்குது இந்த நாட்டில்? பெத்த அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் தாயை தூக்கிட்டு வந்து ஆற்றுல போடுறேன், என்னால் பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து ஆற்றுல போடுறாங்க. இன்னொரு அம்மா என்னன்னா, என்னால் அவங்கள வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு ரோட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவங்க உங்களை பெற்று எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்க. தன்னோட அம்மா கொஞ்சம் கூட மனசு இல்லை, ஈரம் இல்லை, தூக்கிட்டு வந்துட்டு ரோட்டில் போட்டுறது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களால் முடியலைன்னா ஏதாவது முதியோர் இல்லத்தில் கூட கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு வந்துடுங்க. அதுக்காக ரோட்டில் தூக்கி போடுறது, இந்த மாதிரி ஆற்றுல தூக்கி போடுறது எல்லாம் வச்சுக்காதீங்க. பாவம் அதெல்லாம் ரொம்ப. நீங்கள் வயசானதுக்கப்புறம் உங்கள் பசங்களும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? போன வாரம் நான் டி நகர் போயிருந்தேன். டி நகரில் கூட இந்த மாதிரி வயசான அம்மா ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்க இப்பயும் தான் பசங்கக்கிட்ட நின்று ₹1 வாங்கி சாப்பிடக்கூடாது, தான் கையில் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஸு, இந்த வடிகட்டி இதெல்லாம் ரோட்டில் வச்சு விற்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். அதை பார்த்த உடனே என்னால் தாங்கவே முடியல. என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் வரேன். இதெல்லாம் ரொம்ப பாவங்க. வயசான காலத்தில் இந்த மாதிரிலாம் தான் கையை யார் கையும் எதிர்பார்க்காம அம்மா இல்லாத உலகத்தெல்லாம் ஏதாலும் நினச்சி பார்க்கவே முடியாது. அம்மா தான் எல்லாருமே. இது ஏன் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் தூக்கிட்டு வந்து ரோட்டில் போடுறது, ஆற்றுல போடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடாதீங்க. உங்களால் பார்க்க முடியலன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கூட சேர்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், என்னால் அது அழுகி அடக்கவே முடியல. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்.